வணக்கம். புதுவையில் நடந்த மின்கட்டண உயர்வு குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் மின்கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். இந்திய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் சார்பில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் பல்நோக்கு சேவா அரங்கில் ஆணைய உறுப்பினர் சதுர்வேதி தலைமையில் நடைபெற்றது. மின்துறை செயலர் ராஜீவ் ஸ்மித், கண்காணிப்பு பொறியாளர்கள் மற்றும் மின்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தொடர் ஆண்டு மின்கட்டண நிர்ணயம் மற்றும் மின் தேவை மேலாண்மை ஆகிய வரை கோட்பாட்டின் கீழான விவாதம் நடைபெற்றது. கூட்டத்தில் 2014-15, 2015-16, 2016-17 ஆகிய 3 ஆண்டுகளுக்கான மின்கட்டண நிர்ணயம் குறித்த கருத்துக்களை கூறுமாறு சதுர்வேதி கேட்டுக் கொண்டார். அதற்கு பொதுமக்கள் ஏற்கனவே பலமுறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது மின்கட்டண உயர்வு குறித்து கருத்து கேட்பது சரியான நடைமுறை இல்லை என்று எதிர்ப்புகளை தெரிவித்தனர். மேலும் மின்கட்டணத்தை உயர்த்தினால் புதுவையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு நுகர்வோரை தற்கொலைக்கு தள்ளுவதற்கு சமமாகும் என்றும் தொடர் மின்கட்டண உயர்வை ஆணையம் கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். புதுவை நகர வீதிகளில் நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகளை எஸ்பி குணசேகரன் தலைமையில் போக்குவரத்து போலீசார் அகற்றினர். புதுவை நகரில் அதிக போக்குவரத்து உள்ள முக்கிய வீதிகளான அண்ணா சாலை, நேரு வீதி போன்ற வீதிகளில் சாலையோர நடைபாதையை சில வர்த்தக நிறுவனங்கள் ஆக்கிரமித்து பொருட்களை அடுக்கி வைத்து விடுவதால் பாதசாரிகள் சாலையில் நடந்து செல்ல சிரமம் அடைகின்றனர். இதனால் விபத்துகளும் வாகன நெரிசலும் ஏற்படுகிறது. இதனை தடுக்கும் விதமாக போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் குணசேகரன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் மாறன் மற்றும் போலீசார் அண்ணா சாலையின் இருபுறத்திலும் நடைபாதையில் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அகற்றினர் மற்றும் வியாபாரிகளை அழைத்து மீண்டும் நடைபாதையை ஆக்கிரமித்து பொருட்கள் வைத்தால் வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். மேலும் நோ பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்த வாகனங்கள், கார் பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து வழக்கு தொடர்ந்தனர். புதுவை ஏஎப்டி மில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தங்களது டெல்லி பயணம் வெற்றிகரமாக அமைய ஒத்துழைப்பு நல்கியதற்காக நன்றி தெரிவித்தனர். புதுவை ஏஎப்டி மில் அனைத்து தொழிற்சங்க நடவடிக்கை குழுவினர் குழு தலைவர் VS அபிஷேகம் தலைமையில் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஏஎப்டி அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் ஏஎப்டி பிரச்சினை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட டெல்லி பயணம் வெற்றிகரமாக அமைந்திட ஒத்துழைப்பு நல்கியதற்காக நன்றியையும், மில்லின் நலனையும் தொழிலாளர்களின் நலனையும் விரும்புகின்ற முதல்வருக்கு வாழ்த்தினையும் தெரிவித்தனர். மேலும் டெல்லி பயணத்தின் போது மத்திய ஜவுளித்துறை அமைச்சரை சந்தித்து மில்லை நவீனப்படுத்தி இயக்கிட நிதியுதவி கேட்டபோது அவர் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளித்ததாகவும், உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தபோது அவர் உடனடியாக பட்டானூர் இடத்தை விற்பதற்கு அனுமதி வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும், டெல்லியில் தங்கியிருந்த ஆளுநரை சந்தித்த போது 10 தினங்களுக்குள் பட்டானூர் இடத்தை விற்க அனுமதி பெற்று வருவதாகவும், 2 மாத காலத்திற்குள் இடத்தை விற்க உரிய ஏற்பாட்டை செய்யுமாறு கூறியதாகவும் முதல்வரிடம் டெல்லி பயணம் குறித்து விளக்கமாக கூறினர். வரும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட விரும்புவதாக மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து திமுக விலகிச் சென்ற அன்றைக்கே எங்கு செல்கிறார்கள் என்று யூகித்ததாகவும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் புதுவையில் காங்கிரஸ் ஆட்சியை இழந்ததற்கு திமுக தான் காரணம் என்றும், புதுவை மக்கள் காங்கிரஸ் ஆட்சியை தான் விரும்புகின்றனர் என்று கூறினார். மேலும் புதுவையில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனியாக நிற்கவே விரும்புகிறது என்று கூறினார். தொடர்ந்து மத்திய அமைச்சர் நாராயணசாமி தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவிடவில்லை என்று திமுக கூறியுள்ளது. ஆனால் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மத்திய அமைச்சர் 19 கோடி ரூபாய் வழங்கியுள்ளார் என்று தெரிவித்த அவர், புதுவை மாநிலம் NR காங்கிரஸ் ஆட்சியில் 10 ஆண்டிற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. காங்கிரசால் மட்டுமே புதுவையில் நிலையான ஆட்சியையும் வளர்ச்சியையும் தர முடியும் என்பதால் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும், அப்போதுதான் கட்சியில் உள்ளவர்களுக்கு அனைத்து தொகுதிகளிலும் இடம் ஒதுக்க முடியும் என்று கூறினார். பேட்டியின் போது துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, தாழ்த்தப்பட்டோர் பிரிவு தலைவர் வீரமுத்து ஆகியோர் உடனிருந்தனர். வாக்குரிமை கேட்டு புதுவை பிரெஞ்சு இந்திய முதியோர்கள் பிரான்ஸ் அதிபருக்கு 2ஆம் கட்டமாக தபால் அனுப்பினர். புதுவை பிரெஞ்சு இந்திய பூர்வீக முதியோர் சங்கத்தினர் பிரெஞ்சு குடியுரிமை, ஓட்டுரிமை கேட்டு பிரான்ஸ் நாட்டிற்கு கடந்த செப்டம்பர் மாதம் தபால் அனுப்பினர். அதைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் 2வது கட்டமாக பிரான்ஸ் அதிபருக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடத்தினர். சங்க தலைவர் முனுசாமி தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் புதுவை தலைமை தபால் நிலையம் முன்பு திரண்டு பிரான்ஸ் அதிபருக்கு தபால் அனுப்பினர்.
அதில் 1962ஆம் ஆண்டிற்கு முன் தங்களது பெற்றோர் புதுவையில் உள்ள பிரெஞ்சு பிரதிநிதிகளாக வாழ்ந்துள்ள நிலையில் பிறப்பால் பிறந்த மண்ணில் பதிவு செய்யப்பட்டாலும் பிரெஞ்சு பிறப்புரிமை பெற்றவர்களாகவே கருதப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். புதுவை CITU தொழிற்சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று நலச்சங்க அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை CITU தொழிற்சங்கத்தினர் அமைப்பு சாரா நலச்சங்கத்தை நலவாரியமாக மாற்றிட வேண்டும், அனைத்து முறைசாரா தொழிலாளர்களுக்கும் தனித்தனியே வாரியம் அமைத்திட வேண்டும், பிற மாநிலங்களில் தொழிற்சங்கம் மூலம் பதிவு செய்வது போன்று உறுப்பினர் பதிவாக்கம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காமராஜர் சிலையிலிருந்து பேரணியாக புறப்பட்டு சென்று நலச்சங்க அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பின்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி நலவாரியம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 86 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை அரியூர் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் கரும்பு டன் ஒன்றிற்கு 3500 ரூபாய் வழங்க கோரி முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளித்தனர். புதுவை EIT பாரி அரியூர் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவினர் துணை சபாநாயகர் TPR செல்வம் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் கரும்பு டன் ஒன்றிற்கு 3500 ரூபாய் வழங்கிட வேண்டும், வெட்டும் கூலி, வண்டி வாடகையை ஆலை நிர்வாகமே ஏற்க வேண்டும், கரும்பு வெட்டி அனுப்பிய விவசாயிகளுக்கு டன் ஒன்றிற்கு 1 கிலோ விலையில்லா சர்க்கரை வழங்க வேண்டும், அரசு அறிவித்த போக்குவரத்து மானியத்தை வாடகை போக மீதமுள்ள தொகையை விவசாயிகளிடமே வழங்க வேண்டும், கரும்பு எடையையும் சர்க்கரை எடையையும் ஒரே எடைமேடையில் எடை வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியிருந்தனர். மேலும் கோரிக்கைகளை ஆலை நிர்வாகம் வரும் 30ஆம் தேதிக்குள் நிறைவேற்றாவிட்டால் கரும்பு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவை சக்தி கோச்சிங் சென்டர் சார்பில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சக்தி கோச்சிங் சென்டர் சார்பில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் கோச்சிங் சென்டர் இயக்குநர் முரளி நோக்க உரையாற்றிய விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆல்பா கல்வி நிறுவனங்களின் நிறுவன இயக்குநர் தனத்தியாக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசும், முதலிடம் பிடித்த கஸ்தூரிக்கு தங்க காசும் வழங்கி பாராட்டினார். விழாவில் ஆசிரியர்கள் நாகேந்திரன், ஏழுமலை, கோபால், தங்கராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றிட நிறைவில் ஆசிரியர் ஜார்ஜ் நன்றி கூறினார். மரண தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்சி மற்றும் அமைப்பினர் மரண தண்டனை ஒழிப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தலைமை தபால் நிலையம் எதிரில் பேரறிவாளன், முருகன், சாந்தன் உள்ளிட்ட அனைவரின் மரண தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தலைமையில் பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் மரண தண்டனை ஒழிப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தமிழர் தேசிய இயக்க அழகிரி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க ஜெகநாதன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன், அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி முத்து உள்ளிட்ட பலர் கண்டன உரையாற்றிட ஏராளமானோர் பங்கேற்று மக்கள் உரிமையை காக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உலக நாடுகளை பின்பற்றி மரண தண்டனையை சட்ட புத்தகத்திலிருந்து நீக்கிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். புதுவை சமூக நலத்துறை சார்பில் வள்ளலார் அரசு பள்ளியில் இலவச மழைக்கோட்டினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழங்கினார். புதுவை லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி முதல்வர் பெருமாள் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு சென்ற ஆண்டு 9ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு இலவச மழை அங்கியினை வழங்கினார். விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். அதுபோன்று பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடந்த இலவச மழையங்கி வழங்கும் விழாவில் பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஆதிகேசவன் வரவேற்று பேசிட சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் கலந்து கொண்டு சமூக நலத்துறை சார்பில் இலவச மழை அங்கியினை வழங்கினார். நிறைவில் ஆசிரியை ஆனந்தி நன்றி கூறினார். புதுவை நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குடிநீர் தொட்டியை திறந்து வைத்து மாணவர்களுக்கு மழை அங்கியினை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை நோனாங்குப்பம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தண்ணீர் தொட்டி திறப்பு விழா, மழையங்கி மற்றும் ஆங்கில அகராதி வழங்கும் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு குடிநீர் தொட்டியை திறந்து வைத்து மாணவர்களுக்கு சமூக நலத்துறை சார்பில் இலவச மழை அங்கியினை வழங்கினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் மாணவர்களுக்கு ஆங்கில அகராதியினை வழங்கினார். பின்னர் முதன்மை கல்வி அதிகாரி கலைச்செல்வன் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
புதுவை அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக அரசு ஊழியர் சம்மேளனத்தினர் கல்வித்துறையை முற்றுகையிட்டனர். புதுவை அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் அரசாணை மூலம் உருவாக்கப்பட்ட 232 காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி கடந்த 18ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 29வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக அரசு ஊழியர் சம்மேளனம் சார்பில் கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சங்க தலைவர் சீதாராமன் தலைமையில் பொதுச் செயலாளர் பிரேமதாசன் முன்னிலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள், தனியார் பள்ளி கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் கிறிஸ்டோபர் உள்ளிட்டோர் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுமாறு உருளையன்பேட்டை போலீசார் அறிவுறுத்தியும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுவை நெல்லித்தோப்பு அண்ணா நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சர்வசித்தி வலம்புரி விநாயகர் கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு சத்திய நாராயண பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுவை நெல்லித்தோப்பு அண்ணா நகர் 8வது குறுக்கு தெருவில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சர்வசித்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜை நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நேற்று 16ஆம் தேதி பௌர்ணமியை முன்னிட்டு சத்திய நாராயண பூஜை நடைபெற்றது. இதற்காக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையுடன் மந்திரங்கள் முழங்க சத்திய நாராயண பூஜை நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். பங்கேற்ற அனைவருக்கும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். சமீபத்தில் மரணமடைந்த ஆப்பிரிக்காவின் முதல் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் மிகப்பெரிய திருவுருவச் சிலையை அதிபர் ஜேக்கப் ஜூமா திறந்து வைத்தார். தென்னாப்பிரிக்காவில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி ஒருமைப்பாட்டு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தென்னாப்பிரிக்காவின் இன மோதல்கள் முடிவுக்கு வந்த தினமாகவும் கருதப்படுகிறது. இதனையொட்டி மண்டேலாவின் உருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டது. உலகிலேயே அவருக்கான மிகப்பெரிய சிலை தலைநகர் பிரிட்டோரியாவில் திறந்து வைக்கப்பட்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. வெண்கலத்திலான மண்டேலாவின் அந்த உருவச்சிலை 9 மீட்டர்கள் உயரமும் 4.5 டன் எடையும் கொண்டது. பிரிட்டோரியாவில் அரசு தலைமையகத்தின் எதிரில் உள்ள புல்வெளியில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து AJK செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.